ஜாக்லின் செல்வமணி அவர்களை இந்த வருடத்திற்குரிய ஆண்டு விழா வாக்குத்தத்த வசனத்தை முன்னிட்டு இன்று நமக்கு செய்தி வழங்க இருக்கிறார்கள். அவர்களை நாம் சபையின் சார்பாக கரங்களை அடித்து நாம் வரவேற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் வந்து 4 வருடங்கள் ஆகிறது. ஆனால் 4 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் வருவதற்கு கிருபை செய்தார். அது கர்த்தருடைய ஏற்ற நேரத்திலும் கூட அவர் சரியாக வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எதிர்பாராத விதமாக சீக்கிரமாக நான் முயற்சி எடுத்தேன். அது உடனடியாக அந்த முயற்சிகள் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால் அவர் நியமித்த நேரத்திலும் கூட வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்திலே சொல்லிக் கொள்கிறேன். சகோதரன் ஜஸ்டின் அவர்களை எங்களுக்கு அதிகமாக தெரியாது. நான் சகோதரி சுதா அவர்கள் அநேக நாட்கள் நம்முடைய ஆலயத்திற்கு ஜஹராவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். சகோதரன் ஜஸ்டின் அவர்கள் அப்பொழுதுதான் அவர் வேலை விஷயமாக அவர் எப்படியாக செட்டில் ஆகி கொண்டிருக்கிறார். சகோதரி அவர்களும் அப்படியாக இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி எப்படி இதை அரேஞ்ச் பண்ணுவது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து சகோதரன் ஜஸ்டின் அவர்களை சொன்னார். எனக்கே சந்தேகம், உண்மையில தான் ஆண்டவர் சொல்றாரு. அவரை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மையில ஒண்ணுமே தெரியாது. அவர் எப்படி இன்னும் சில காரியங்களே தெரியாது. அப்போ சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்தது மாதிரி அவர்கிட்ட. ஆனா சில ஒழுங்குகளை நாங்கள் பண்ணினோம். அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னோமோ அதை கரெக்டா அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர் ராபர்ட் அவர்களோடு கூட சில ஆலோசனைகள், பொதுவாக அவர் இந்த மாதந்தோறும் இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி பாஸ்டர் அவர்களுக்கு அப்டேட் பண்ணுவார். அது மட்டுமல்ல, இங்க உள்ள எல்லா காரியங்களையும் ஒரு நல்ல விதத்திலே தெளிவாக அவர் விளக்கமாக வைத்திருக்கிறார். ஆகவே எந்த விதமான காரியங்களை பற்றி கேட்டாலும் அவருக்கு போன வருடம் அதுக்கு முந்தின வருடம் எல்லாம் அப்படியே மனதிலே இருக்கும், அப்படியே கரெக்டா சொல்லிடுவார். ஆகவே எந்த விதமான ஒரு குழப்பத்திற்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு இடம் இல்லாமல் அவர் இவ்வளவு நாட்களும் ஆண்டவர் அவரை கிருபையாக நடத்தி வருவதே ஆண்டவர் அவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஒரு சான்று என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதோடு கூட அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அநேகர் இப்படியாக நீங்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிறீர்கள். பாஸ்டர் ராபர்ட் அவர்கள் மாதந்தோறும் வருகிறார்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல நீங்கள் அநேகர் விசுவாசிகள் அநேக விதத்திலும் கூட நீங்கள் ஒத்துழைத்து வருகிறீர்கள். இந்த சகோதரர் ஜேம்ஸ் பிரபாகர் அவர்கள் நாங்கள் குவைத் நாட்டிலே இருந்த பொழுது என்னிடத்திலே கேட்பார், நான் கேம்புக்கு உங்க கூட வர்றேன்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அவருடைய வேலைகள் நிமித்தமாக நாங்கள் ஒரு 2-3 தடவை நாங்கள் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வேலைகள் அப்படியாக இருந்தபடியினால் அவர்களால் வர முடியவில்லை. ஆனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அநேக நாட்களாக நமக்காக ஜெபிக்கிறவர்கள். இங்கே மட்டுமல்ல, இந்தியாவிலும் கூட நம்முடைய மத்தியிலும் கூட ஊழியங்களிலே பல விதங்களிலே ஈடுபடுகிறவர்கள், கரிசனே உள்ளவர்கள். நாங்கள் ஒரு ஆலயத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக அவர்கள் பிரயாசப்பட்டு அதை முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் இப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி அதுக்கு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப தேங்கிக்கிட்டு இருந்தோம். அவர் எல்லாவற்றையும் வந்து நமக்கு முடித்து தருகிறார். கர்த்தர் இப்படியாக வந்து அவர் அநேக விதத்துல கூட அவர் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிலும் கூட இப்படியாக நீங்கள் சகோதரன் ஜஸ்டின் அவர்களோடு கூட இந்த காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமத்திற்கென்று நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகரை பார்ப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் தொடர்ந்து வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி இங்கே இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து என்னுடைய மனைவி இந்த குவைத் நாட்டிலே வந்த பொழுது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு கூட காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். நான் எனக்கு தான் குவைத் நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, ஆனா என் மனைவி கிடையாது. ஆனா வந்து அப்படியே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனே வந்து காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாக எனக்கு வந்து ஊருக்கு போன பிறகுதான் தெரிஞ்சுது. என் மனைவியை வந்து நாங்க ரோட்ல நடந்தோன்னு சொன்னாச்சுன்னா என் மனைவி வந்து நடு ரோட்லயே நடப்பா. என்ன அனிட்டா இந்த மாதிரி நடு ரோட்ல நடக்கிறா, எனக்கு முதல்ல வந்து தெரியல. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவ அதுக்கு முன்னாடி ரோட்ல நடந்த பழக்கம் இல்லை, என் கூட தான் நடக்க ஆரம்பிச்சது.
ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அநேக விதங்கள்ல என்னுடைய மனைவி இந்த நாள் கூட இங்க இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வருடம் நாங்கள் வரும்படியாக நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் சகோதரன் ஜேம்ஸ் பிரபாகருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல இங்கே அநேகரை நாங்கள் இந்த கடந்த வாரத்திலும் கூட நான் சந்திக்க நேர்ந்தது. கர்த்தர் கிருபையாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களை சாட்சிகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சகோதரன் இவருக்கு பிரகாஷ் அவர்கள் அந்த நாட்களிலே அவர் தபாயில கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுதும் ஒரு காரியத்தை இவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையான ஒரு தியாகமும் ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் செய்ய முடியாது. அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தால் அந்த சகோதரி சில சாட்சிகளை சொன்னார்கள். எங்களுக்கு மிகவும் உற்சாகமூட்டுகிறதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதுபோல சகோதரன் ஜஸ்டின் அவர்களுடைய மனைவி அவர்கள் அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸா. அவருடைய இந்த வெற்றிக்கு அவர் இப்படி ஆண்டவருக்குள்ளாக இருப்பது அவருடைய மனைவி மிகவும் துணையாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்கு இந்த பெரிய காரியங்களை செய்யுங்கள். நாங்கள் இதிலே ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்து நம்முடைய தாளந்துகள் நம்முடைய ரிசோர்சஸ் அவைகளை நாம் செலவழித்து ஆண்டவருக்காக செய்வது. ஆகவே யாருக்கெல்லாம் செய்ய விருப்பம் உண்டோ அவர்களெல்லாம் செய்யலாம். ஆகவே இதிலே நாம் ஒருவரை ஒருவர் போட்டி போடுவதோ தேவையில்லை. எப்பொழுதும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எப்பொழுதுமே ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. எப்பொழுதுமே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வேலையாட்கள் குறைவு. ஆனால் நாங்கள் பொதுவாக ஒருவரை காரியங்கள் செய்கிறவரை நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில காரியங்களை பாட்டு நடத்துவது இப்படி செய்வது அவுட்ரீச் வெளியே போவது இதற்கெல்லாம் ஆட்கள் தேவை இருக்கிறது. உங்களுக்கு திறமை இருக்கும் என்று சொன்னால் ஜஸ்டின் பிரதர்கிட்ட சொல்லுங்க, பிரதர் நான் இந்த மாதிரி பண்றேன், நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால் ஆத்துமாக்களை சேர்ப்போம். அது மட்டும் இல்ல இருக்கிற ஊழியத்துல எனக்கு உதவி செய்வதற்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்துதான் கட்ட முடியும், ஒருவராக கட்ட முடியாது. நான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 மாசம் இந்த தடவை இங்க இருக்கிறேன். நாங்க சென்னையில ஆரம்பித்து 2 வருஷத்திற்கு மேலாகிறது. நானே காரியத்தை செய்துகிட்டு இருந்தேன்னு சொன்னாச்சுன்னா இல்ல நான் வேற ஆட்கள் உதவி செய்ய வரலன்னு சொன்னாச்சுன்னா நான் இங்க வர முடியாது, அங்கே ஸ்டக் ஆயிருப்பேன். அப்படித்தானே இங்க அது மாதிரி அநேகர் செய்வதற்கு ஆயத்தமானதுனாலதான் நம்ம இங்க இருந்து போக முடிந்தது. ஆகவே நாம் அப்படி இணைந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா என்னுடைய சபையில இப்பொழுது நான் இல்லாத நேரங்களிலே முக்கியமான காரியங்களை செய்வர்கள்லாம் வாலிபர்கள். அநேகர் அவங்க பிறந்ததே நான் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்படிப்பட்டவங்க முன்னாடி என்ன செய்கிறாங்க, காரியங்களை செய்கிறாங்க. நம்ம அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் தேடுகிறார். நம்முடைய திறமைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று இந்த குவைத் நாட்டிலும் கூட அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். சகோதரன் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தது மாதிரிதான் அப்படியே அந்த காரியங்களை ஒழுங்கா செய்துகிட்டு இருக்கிறார். ஒரு ஆச்சரியமான காரியம். அப்படின்னா அப்போ என்ன செய்தாரோ அதை இதை ஒழுங்கா அவர் என்ன செய்வார். இன்னைக்குதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நான் ஜெயக்குமார் இப்படி லேட் ஆக மாட்டாரேன்னு நினைச்சேன் இந்த பேனர் வர்றதுக்கு. ஆனா என்ன செய்துட்டு வந்துட்டு கர்த்தர் இப்படியாக ஒவ்வொருவரையும் அந்த பொறுப்புகளை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் அந்தந்த திறமைகளை அந்தந்த வரங்களை கொடுத்து நம்மை அவர் ஊக்குவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாகத்தான் நம்மை பெருக்குகிறார். நமக்கு ஜெகரா தமிழ் ஆலயம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஜெகரா பகுதியில எந்த விதமான தமிழ் ஆராதனைகளும் இல்லை. இப்பொழுது அநேக குடும்பங்கள் கூட இருக்கிறார்கள். அந்த பகுதியிலும் கூட ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். நானும் இந்த நாட்களிலும் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ராபர்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா பெரிய மினிஸ்ட்ரி இருக்கு. பிரதர் ஜேம்ஸ் பிரபாகருக்கு பெரிய மினிஸ்ட்ரி இருக்கு. ஆனாலும் கூட அவங்க நம்ம மத்தியில டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. கர்த்தர் இவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று நாம் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வோம். இன்னும் அதிகமான பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார்.
ஹalleluya. நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினால் நாங்கள் இந்தியாவிலும் கூட செய்கிற ஊழியத்தை கர்த்தர் வல்லமையாக ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி. நான் எப்பொழுதுமே ஸ்லோவா பண்ற ஆளு, அப்புறம் செய்கிற இடத்துல திரும்ப பண்ண மாட்டேன், காம்படிஷனுக்கு போக மாட்டேன். அதனாலதான் நம்ம ஜெகரா பண்ணோம். கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் முறையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் God is somebody who chooses. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம ஒரு கடைக்கு போனோம்னு சொன்னாச்சுன்னா என்ன செய்கிறோம்? நமக்கு தேவையானதை தெரிந்து கொள்ளுகிறோம். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாச்சுன்னா தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த தெரிந்து கொண்ட அந்த கூட்டத்திலே இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய கிருபை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒரு பெரிய கிருபைக்குள்ளாக, மகிமைக்குள்ளாக வாழ்வது இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா அநேக காரியத்திற்கு தெரிந்தெடுக்கிறாங்க. ஒரு வேலைக்கு தெரிந்தெடுக்கிறதுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அப்படிதானே? அது மாதிரி இப்போ மிலிட்ரிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா அங்க பெரிய காரியங்கள் அவங்க சொல்றபடி நம்ம என்ன செய்யணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ளப்பட முடியும். அப்போ ஆண்டவரும் நம்மை அப்படியாக ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்கு உட்படுத்துகிறார். இந்த இடத்துல இருக்கிறதான நீங்கள் யாவரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதான அந்த பட்டியலிலே அவருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லது தெரிந்து கொள்ளப்பட போகிறவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ஜனங்களாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய ஜனங்களாக நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை தேடி அவர் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாலும் அங்கே சிலரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த நாளிலும் கூட உங்களுக்குள்ளே நாம் இப்படி ஒரு தேர்ச்சிக்கு உள்ளாக, அவருடைய தேர்தலிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா அநேகருக்கு தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு, நம்ம நாடகத்துல பார்த்தோம், அரசியல். எனக்கு நான் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னோடு கூட கல்லூரியில படித்தவர், கல்லூரி நாட்கள்ல காலேஜ் பிரேயர் குரூப்ல எல்லாம் இருப்பாரு. இப்போ ஒரு காலேஜ்ல ஹெச்ஓடியா இருக்கிறார் எலக்ட்ரானிக்ஸ். அவர் வந்தார் 2 நாளைக்கு முன்னாடி, என் கூட தங்கினார். அவர் ரொம்ப அரசியல்ல ஈடுபாடு. அப்ப காலையில நான் பார்க்க போறேன், எனக்கு சீட்டுக்காக நான் கேட்க போறேன், அதுக்காக வந்திருக்கிறேன், ஸ்டாலின் நீ எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். சரி பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு பேப்பர்லாம் எடுத்தேன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அரசியல இருந்தா நல்லது, நல்லவர்களா இருந்தா. அப்போ அந்த லெட்டர் பேட்ல மேல எழுதியிருக்கு, கலகமே கோவில், அம்மாவே தெய்வம். அது தெரிந்து கொள்ளுதல், எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அப்போ நான் கேட்டேன், இது இப்படி இருக்குதே, நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அவர் சொன்னார், அது லெட்டர் பேட் எனக்கு கொடுத்தது, அதனால அப்படி இருக்குது. நான் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறேன்,
ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி அவருக்காக லாஸ்ட் 2 டைம் அவருக்கு சீட்டு கிடைக்கல. இந்த டைம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறார். ஒருவேளை வந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று அவர் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அதன் பேரில் நான் ஜெபித்து அனுப்பினேன். தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய நோக்கமானது எதுவாக இருக்கிறது? வாலிபர்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு தீராத ஒரு தாகம் இருக்கிறது. எதிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு 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 முத்திரை நமக்கு இருக்க வேண்டும். நாம் எங்கேயாவது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காகத்தான் அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ளுகிறேன். நம்ம திறமையினாலேயோ நம்ம முயற்சியினாலேயோ என்ன செய்ய முடியாது. இந்த ஆண்டவருக்கு தெரிந்து கொள்வதில் வர முடியாது. அவர் தான் நம்மளை தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா அவருக்கு நல்ல ஃபேமஸ் வரும், இல்லது நம்முடைய முயற்சிகள் நம்முடைய எல்லாமே அவருக்கு உரியதாகும். ஆகவே அவர் நம்மளை தெரிந்து கொள்வது அவருக்கு நல்லதுன்னு அனைவரும் நினைக்கிறோம். அப்படியே இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம் இந்த நாளிலும் கூட. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீங்கள் சிறியவர்களாக இருக்கிறீர்கள், சிறு கூட்டமாக இருக்கிறீர்கள், இருந்தாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏதோ நமக்கு பெரிய திறமைகள் இருக்கிறது என்று சொல்லி அல்ல, நம்முடைய காரியங்களை குறித்தால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டுகிறது என்று சொன்னால் அவருடைய ஒரு பரிபூரண, அவருடைய ஒரு மகத்தான ஒரு தேர்வு, அவருடைய ஒரு பெரிய கிருபை நம்மேல் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் உலகத்திலே ஆண்டவரை மறந்து தேவனற்றவர்களாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்து அவருக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தோடு கூட இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆன பொழுது நம்முடைய முடிவு என்ன என்று தெரியாமல் நம்முடைய முடிவை ஒரு துக்கத்தை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதையிலே அந்த துக்கத்தை அடைவதற்கு, மரணத்தை அடைவதற்கு நாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த இடத்திலே ஒருவர் நம்மை அதிலிருந்து மீட்டுக் கொண்டு அவர் தமக்காக தெரிந்து கொண்டு நம்முடைய தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய தெரிந்தெடுத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஈவாக, கிருபையாக கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் கிருபையாக நம்மை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம நல்லவர்கள், ஏதோ நமக்கு பெரியவர்கள் என்று சொல்லி அல்ல, அவருடைய சுத்த கிருபையினால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலும் கூட, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரைவினத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு சொந்த ஜனங்களாக, அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட உறவினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் என்ன சொல்கிறார், நான் உங்களோடு கூட பந்தியில் வந்து அமருவேன். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் நான் அங்கத்தினர். ஒரு பாட்டு, மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். இந்த நாளிலும் கூட அன்பானவர்கள், இந்த இடத்துல இருக்கிறதால நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து
கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரில் சொல்லப்படுகிற 1வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் பவுல் அப்போஸ்தலன் தெரிந்து கொள்ளல பற்றி சொல்லுகிறார். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமையை குறித்து ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை குறித்து தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் அவர் தெரிந்து கொள்ளும் போது நாம் எப்படி இருப்போம் என்பதை மனதில் கொண்டு அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்காலத்தை வைத்து தெரிந்து கொள்கிறார், நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து தெரிந்து கொள்கிறது இல்லை. நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து தெரிந்து கொள்வதே இல்லை. அப்போ ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பிற்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறவைகள் ஒரு காரணம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் நம்ப முடியாது. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, ஞானிகளை ஆண்டவருக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்கள் உற்சாகப்பட வேண்டும். ஒருவேளை என்னிடத்திலே என்னுடைய காரியமே கஷ்டமாக இருக்கிறது, எப்படி ஆண்டவர் என்ன தெரிந்தெடுப்பாரா? ஆண்டவர் என்ன தெரிந்தெடுப்பாரா? முடியுமா? என்னைய ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் அப்படி ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். இல்லாவிட்டால் ஆண்டவர் தெரிந்தெடுப்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது நினைக்கும் போது உங்களுக்கு இது புரியும். நமக்கு சில வேளைகளில் ஆச்சரியமா இருக்கும், என்ன நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியுமா? என்ன எப்படி ஆண்டவர் தெரிந்திருக்க முடியுமா? நான் அதற்கு தகுதி உள்ளவனா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த நாளிலே இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற தகுதியையோ நிலைமையோ வைத்து உங்களை தெரிந்து கொள்வதில்லை. ஆண்டவருக்கு நம்மேல் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அவர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டிருக்கிறார். நாம் எங்கே போகவிருக்கிறோம் அவருக்குள்ளாக என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய ஞானத்தின்படி அவர் நாம் எப்படி அவருக்குள்ளாக இருப்போம் என்பதை வைத்து அவர் தெரிந்து கொள்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது நான் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேன்? பிடிக்கிறதுன்னா தெரியுமா? அப்படி ஓடுறதை என்ன செய்வோம்? அப்படி பிடிப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிடிக்கிறாரா? அப்ப ஒருவேளை நாம் அவரை விட்டு தூரமாக செல்லுகிறவர்களையும் கூட ஆண்டவர் அவர் பிடிக்கிறவராக இருக்கிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக செல்லுகிறார். அவர்களுக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து என்றால் ஒன்றுமே அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்களை துன்புறுத்த வேண்டும், இந்த இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கட்டி துன்புறுத்துவதற்காக சென்ற வழியிலே தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதான நோக்கம் நாம் எப்படி இருப்போம் என்பதை பொறுத்து. எப்படி இருப்போம் என்று சொல்லி கரெக்டா தானே ஆண்டவர் தெரிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளுமே மிஸ்டேக் பண்ண மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவரே இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன், ஒருவேளை நான் ஒரு மிஸ்டேக், புரியுதா? அப்படி சில வேளை நீங்க நினைக்கலாம், இது நமக்கு உள்ளது போல தெரியல, இது நமக்கு ஒத்து வரம் போல தெரியல, ஏதோ நம்ம தற்செயலா இதுல மாட்டிக்கொண்டோமோன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் சரியான திட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தப்பு பண்ணவே இல்லை. ஆண்டவர் தப்பு பண்ணவே இல்லை. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஆண்டவர் எந்த தப்புமே பண்ணல. சரி, இதுல புரியுதுல? உங்களுக்கு தப்பே பண்ணல அப்படி நினைக்காதுங்க, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் God never does a mistake. So that means he has not done a mistake by choosing you. உங்களை தெரிந்து கொண்டதுல அவர் மிஸ்டேக் பண்ணவே இல்லை, எந்த ஒரு தப்புமே பண்ணல. கரெக்டா தான் ஆண்டவர் செய்திருக்கிறார்.
நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது எப்படி தற்செயலா நடந்தது. சகோதரர் நாகராஜன் சொல்றவர் பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு ஊர் பக்கத்திலேயே கிறிஸ்டியன் சர்ச்சஸே கிடையாதான். சென்னையில எங்களுடைய இதை பார்த்து அங்க வந்தாரு. அவங்க கிறிஸ்டின்னா அவ்வளவே தெரியாது அவருக்கு. யாரு பாஸ்டர்னா யாரு, ஒரு விசுவாசினா என்னதுன்னே தெரியாது. சர்ச்சுன்னா அங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்தார். அவர் ஒருவேளை அப்படி நினைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஒருவேளை நான் ஒரு இந்த குரூப்ல இப்படி குவைத் நாட்டுல அங்கதான் பிரதர் கிட்ட நமக்கு தெரியும். இங்க குவைட்லயே இப்படி நம்ம இடத்துல ஒருவேளை நம்ம ஊரை சேர்ந்தவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வேற காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுல ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக்கா வந்துட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் தப்பு பண்ணல. ஹல்லேலூயா. இது நம்முடைய தெரிந்தெடுத்தல் அல்ல, ஆண்டவருடைய தெரிந்தெடுத்தல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம விரும்பி அல்ல, அவர் விரும்பி. நம்முடைய திட்டத்தின்படி உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிறவைகள். அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி அவர் இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்காதுங்க. ஆண்டவர் கூப்பிட்டு தெரிந்தெடுத்து பாக்கெட் ஃபுல்லா நிரப்ப முடியும் அவருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட பெரிய காரியங்கள் செய்ய முடியும். பேதுரு பாருங்க, ராமலோதும் பிரயாசப்பட்டார், ஒண்ணுமே கிடைக்கல. அதாவது ஒரு ஃபிஷர்மேன் தொழில தேர்ந்தெடுத்ததான ஒரு ஃபிஷர்மேன், அவருக்கு நாமளும் பிரயாசப்பட்டு எந்த மீனும் கிடைக்கல, எம்டி. ஆண்டவர் போறாரு, கொஞ்சம் ஆழத்துல போடுன்னு சொன்னாரு, கிடைச்சது. அவர் ஆண்டவரே என்னை விட்டு நான் பாவியான மனுஷன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் என்னை நீ மனுஷனை பிடிக்கிறவர் ஆகுவா என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இல்லாம இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்ம எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, நம்ம குவைத் நாட்டுல நிறைய பேர் அப்படி நினைக்கிறவங்க நான் பாத்துருக்கேன். அந்த காலத்திலே எல்லாம் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க முதல்ல, அப்புறம் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னா பொறுப்பு வந்துடும். இந்த பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு போதும். சிலர் காணிக்கை கொடுக்கறதே அந்த காரியங்கள் எல்லாம் முடித்த பிறகுதான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனை ஒன்னாலும் தீராது. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்று சொன்னால் உள்ளவைகளை அவமாக்கும்படி. ஆண்டவருக்கு அந்த தேர்ந்தெடுத்தல் தான் தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த தேர்ந்தெடுத்தல் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர் நம்மை தெரிந்தெடுப்பது. அவர் தெரிந்தெடுக்கிறவர்களை அவர் அதை செய்யும்படி, அவருடைய அழைப்பிற்கு, அவருடைய அழைப்பில் நடப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்கிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தெரிந்தெடுத்தவர் அதை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதற்கு தேவையான சக்தியை, அதற்கு தேவையான உதவிகளையும் அவர் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நமக்கு இந்த ஞானம் பலம் உள்ளது. இதெல்லாம் தேவையே கிடையாது. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டுவாரு. இந்த உலகம் கொடுக்கிறபடி எல்லாம் ஆண்டவர் அதற்கு மேலே கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எது முக்கியம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆபிரகாம் என்று சொன்னதான ஒரு மனிதன், அவன் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தவன். ஆண்டவர் அவனை சொன்னார், நீ வா, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்தி உன் சந்ததி மூலமாக பூமி அனைத்தையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்து சென்றான். அப்படியாக அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த வேளையில கூட ஆண்டவர் அப்படியாக நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 முதல் 14 வசனம். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிதியோன், நான் வசனங்களை வாசிப்பதற்கு விரும்பவில்லை, நமக்கு நேரங்கள் சென்றுவிடும். கிதியோன் என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். மிகவும் ஒரு எளிமையான பின்னணி. ஒரு மீதியானியர்கள் அவர்களை ஆக்கிரமித்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயந்து இவன் ஒரு இடத்திலே ஒளிந்து நிற்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் அங்கே வந்து அவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம பயந்து போய் நிக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலின்னு சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டு இதையும் நினைச்சுக்கலாம். அப்போ வந்து சொன்னாரு, ஆண்டவர் எங்களோட இருந்தா இந்த காரியம் எல்லாம் நடக்குமா? நம்மள மாதிரி. அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பு தான் அவங்களுடைய பலன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கையில பலன் எது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியத்தை செய்வதற்கான பலன் எது என்று சொன்னால் அந்த அழைப்பு. நம்மிடத்திலே இருப்பவைகள் அல்ல, அந்த அழைப்பு தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அனுப்புகிறது நான் அல்லவா, நீ இருக்கிற பலத்தோட போ. இதுக்கு மேல வந்து அடிஷனலா தேவையில்லை. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இதுக்கு மேல வந்து நமக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு ஆண்டவருடைய அழைப்பை பின்பற்றுவதற்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைப்பை பின்பற்றினோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கான காரியங்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அழைப்புக்கு பின்னாடி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறார் தேவையான பலத்தை. ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவோம், யானை வரும் முன்னே, அது எது முன்னே எது பின்னாடி எனக்கு மறந்துட்டு அப்படின்னு கேட்டது ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒண்ணு. அப்போ அழைப்பு முன்னால் வந்தது என்று சொன்னால், அழைப்பை தொடரும் பொழுது அவர் அதற்கான காரியங்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம். நம்ம சந்தோஷம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த அழைப்பை நாம் பின்பற்றுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, நம்முடைய காரியங்கள் அல்ல, நம்முடைய நிலைமைகள் அல்ல, அந்த அழைப்பை நாம் பின்பற்றுகிறோம் என்பதுதான் நம்முடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நமக்கு எல்லாமே தருவது அவருடைய அழைப்பு தான். ஹல்லேலூயா. அழைப்பு இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, அழைப்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறதுக்கு காரணம் அழைப்பு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் அவரை அழைக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். நீ இருக்கிற பலத்தோட போ, இதுக்காக நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, ஏதோ ஒண்ணு தேவையில்லை, அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், ரொம்ப பேர் இருந்தாங்க, கூட வந்து 2 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் வந்து முதல்ல சொன்னாரு, பயம் உள்ளவர்களை எல்லாம் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு. அங்கே வந்து 22,000 நினைக்கிறேன், 22,000 பேர் போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, அடுத்தது ஒண்ணு கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த தண்ணி வந்து ஆத்துல குடிக்கிறது. அதுல பார்த்து எல்லாம் கழிஞ்சு கடைசியில வந்து ஒரு 300 பேர் மாத்திரம் தேர்ச்சி. ஒரு பெரிய மீதியானியர்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவருக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடுகிறார், இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து முதல்ல என்ன செய்வார்? பயமெல்லாம் போட்டு, அதாவது சில காரியங்களுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை ஈடுபடுத்துகிறார். நம்ம வந்து அழைப்புக்கு வந்து நம்ம வந்து ஆண்டவர்னா எங்க போய் தேடுவாருன்னு நினைப்போம். ஏதோ ஒரு பெரிய இடத்துல போய் தேடுவார். நல்ல புஷ்டி உள்ள, நல்ல திறமை உள்ள, நல்ல படிப்புல நல்ல, இல்லாவிட்டால் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லி நாம் நினைப்போம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஆண்டவர் வந்து இந்த பயம், அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை செய்ய முடியாத இதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளுகிறார். ஆண்டவர் அந்த 300 பேரை எடுக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இப்படியாக அவர் தேடுவது எங்கே தேடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கே தேடுகிறார்? நம்ம வாழ்க்கையில வந்து சில சம்பவங்களை அதற்காக ஆண்டவர் அனுபவிக்கிறார். சில காரியங்களை நடக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்முடைய அனுபவங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில வேளையில நம்ம நினைப்போம், ஐயோ இது எதுக்கு நடக்குதோன்னு சொல்லிக்கிட்டு, இந்த ஆண்டவர் வந்து நம்மளை கைவிட்டது மாதிரி தெரியுதேன்னு சொல்லிக்கிட்டு. எதுக்காக ஆண்டவர்னு சொன்னாச்சுன்னா,
அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு அழைப்பு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால நம்ப முடியுதா? இந்த வசனத்துல அதான் சொல்லப்படுது. ஆண்டவர் எங்க தேடுறாரா தெரியுமா? He searches people in a furnace. அந்த வசனத்துல நீங்க பாருங்க, ஏசாயா 48:10. அவர் எங்க தேடுறாரா? நீங்க படிங்க. எல்லாருமே மெல்ட் ஆயிருமே. ஹல்லேலூயா. அங்க அடையாளமே தெரியாதே, அங்க ஒண்ணுமே இருக்காதே, பக்கத்துல போறது கஷ்டம் அல்லவா, எரிந்துகிட்டு இருக்கும், ஃபர்னஸ் இல்லையா? அப்போ உபத்திரவம் வந்து வந்து அங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உபத்திரவம், அனுபவங்கள், வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்முடைய அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு. ஒருவேளை தனிமை என்றதான உபத்திரவம், தேவை என்றதான உபத்திரவம், குழப்பம் என்றதான உபத்திரவம், போராட்டம் என்றதான உபத்திரவம், நோய் என்றதான உபத்திரவம், கவலை என்றதான ஒரு உபத்திரவம், கைவிடப்படுகிற நிலைமையாகிய ஒரு உபத்திரவம், நோய், வியாதிகள், பிசாசின் கட்டுகள், இப்படிப்பட்ட உபத்திரவம் ஆண்டவர் இப்படி இருக்கிற இடத்துல போய் தேடிட்டு இருக்கிறாராம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வேத வசனத்தை கரெக்டா நீங்க பாருங்க, அதான் சொல்லியிருக்கு. எங்க தேடுறாராம்? உபத்திரவத்தின் குகையிலே. உபத்திரவத்தின் குகையிலே. உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலும் கூட அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள், ஆண்டவரே இந்த அனுபவத்திற்கு ஊடாக நீர் எதை வைத்திருக்கிறீர்? இந்த அனுபவத்தின் ஊடாக நம்ம அப்பதான் என்ன நினைப்போம்? ஆண்டவர் கைவிட்டது மாதிரி நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உண்மையில என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த உபத்திரவத்துலதான் வந்து தேடுறார். ஆண்டவர் எங்க தேடுறாரு? உபத்திரவம் என்னும் குகையிலே. உபத்திரவம் என்னும் குகையிலே. இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, உங்களுடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல உபத்திரவத்தை நம்ம என்ன நினைப்போம்னா, உபத்திரவம் எல்லாம் தீர்ந்த பிறகு ஆண்டவர் வந்து தெரிந்தெடுப்பாருன்னு சொல்லி. உபத்திரவம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, எந்த விதமான உபத்திரவமாக இருந்தாலும் சரி, அந்த உபத்திரவத்திற்கு உள்ளே ஆண்டவர் அந்த குகைக்குள் இருந்து தேடுகிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யோபு சொல்லுகிறார், சுத்த பொன்னாக மாறுவேன். ஆண்டவர் அதற்கு உள்ளே உங்களை தேடுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள் அன்பானவர்கள். இந்த இடத்திலும் கூட நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எதற்காக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்திலே கொடுத்தார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஏதோ ஒரு விதமான சந்தேகத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? இது உண்மையாகவே நான் செய்கிறது ஆண்டவருடைய சித்தம் தானா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே ஆண்டவருடைய அழைப்பினால் தான் நடைபெறுகிறதா, இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த முயற்சியினால், விருப்பத்தினால் நடைபெறுகிறதா? உபத்திரவம் வரும் பொழுது நாம் பல வழிகளிலே யோசிப்பதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் இப்பொழுது மறக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வந்த உபத்திரவம் நான் ஒரு செகண்ட்ல போயிடும். ஆமென். ஆனா இந்த உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அப்படி உபத்திரவப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த உபத்திரவத்திலே ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்ட நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்.
ஆண்டவரே, என்னுடைய அனுபவங்கள், உபத்திரவங்கள், இந்த நாளிலும் கூட நான் ஒருவேளை உலக பிரகாரமாக ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே அந்த உபத்திரவத்தின் குகையை ஆண்டவர் வைத்திருக்கிறது காரணம், அதில் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அக்னியின் நடுவிலே உலாவினதான ஆண்டவர், சிங்க கபியிலே அந்த தானியோடு கூட இருந்த ஆண்டவர், அவர் நம்மோடும் கூட உபத்திரவத்தின் குகையிலும் இருக்கிறவர். அங்கிருந்து நம்மை தெரிந்து கொண்டு அந்த தானியேலை எப்படி பாபிலோனுக்கு ஒரு பிரதான மனிதனாக, பிரதான மந்திரியாக மாற்றினாரோ, சாத்ராக் மேஷாக் என்பவருடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவர் என்று உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டதோ, அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்கு அந்த அக்கினி சூளையிலும் அந்த சிங்கத்தின் கெபியிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கான ஒரு காரணம். ஆகவே தயவு செய்து இந்த நாளிலும் கூட நீங்கள் கலக்கப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த இடத்திலும் கூட வந்திருக்கிறோம். நம்முடைய கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். சிறிது நேரம் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலும் கூட என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மறந்து, தகப்பனே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காக அந்த உபத்திரவத்தின் குகையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட நம்முடைய அழைப்பை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண்கள் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, என்னையுமே நோக்கி பார்த்திடுவே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே கூட எங்களுடைய சந்தோஷம் ஒன்று ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த சந்தோஷமும் இந்த அழைப்பும் நம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலும் கூட இந்த நாளிலும் கூட பரிபூரணமாய் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய உபத்திரவங்கள் எல்லாம் மாறுகிறபடியினாலும் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் கர்த்தாவே எல்லா விதமான குழப்பங்களும் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் கர்த்தாவே கடன் தொல்லைகள் கர்த்தாவே வியாதிகள் கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் உம்முடைய அழைப்பினால் மாறுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து ஜெயம் எடுப்பதற்கு என்று சொல்லி நீர் அழைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இமைப்பொழுதில் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட நீர் சேர்த்துக் கொள்ளுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி உம்முடைய அழைப்பினால் ஆண்டவரே நீர் அவர்களை அழைத்த நோக்கம் பரிபூரணமாய் நிறைவேறுவதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை நோக்கி நாங்கள் பின்தொடர்ந்து வரும் பொழுது ஆண்டவரே அதற்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் பின்னாக அனுப்புகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதே எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே குறிக்கோளாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, சோதனைகளை கண்டு உபத்திரவங்களை கண்டு துன்பங்களை கொண்டு வியாதிகளை கொண்டு கஷ்டங்களை கொண்டு கர்த்தாவே கவலை கொள்ளாமல் அவைகளிலே அமிழ்ந்து விடாமல் கர்த்தாவே உம்முடைய அழைப்பினால் கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அதிலே முன்னேறி செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த சபையை மென்மேலும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உறுதுணையாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். விதவிதமான ஊழியங்களிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தாங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரம் கர்த்தாவே ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவா உம்மை நாடுவே, இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரின் எந்தன் இயேசுவே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரின் எந்தன் இயேசுவே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவா உம்மை பாடுவே, இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவே, இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உணர்ந்து கொள்ளாதே, எந்த வாழ்விதுவே. செய்த நன்மைகள் உணர்ந்து கொள்ளாதே, எந்த வாழ்விதுவே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மனம் போல் உதிக்கின்ற வாழ்வே, நன்றி சொல்லி கழித்திடுவே. என் தேவா உம்மை பாடுவே, இனி என்றென்று ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவே, இனி என்றென்று ஸ்தோத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அணைத்து கொண்டே. உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அணைத்து கொண்டே. உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே
இப்பொழுது நம்மளை கம்யூனியனை பிரதர் பாஸ்டர் ராபர்ட் ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்கு கம்யூனியன் விருந்துக்காக செவித்து அந்த கம்யூனியனுக்காக நம்மளை ஒரு ஹல்லேலூயா. நாங்கள் இப்படியாக கூடி வரும் பொழுதெல்லாம் தேவனை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இது நான் மனுஷரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் தேவனிடத்திலே இருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன் என்று. தேவன் தனது சொந்த குமாரனை எங்களுக்காக இந்த பூலத்துக்கு அனுப்பினார். மனுஷனுக்கு மீட்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, நாங்கள் உபத்திரவத்திலே தவித்த பொழுது, யார் இந்த பாவத்தின் தோஷத்திலே இருந்து மனிதனை விடுதலை ஆக்கலாம் என்று சொல்லி மனிதன் தவித்த பொழுது பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிட்டது. எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும், நான் போகிறேன் என்று சொல்லி. கிறிஸ்து பிதாவோடு கூட இருப்பதை கொள்ளையாடின பொருள் என்று எண்ணாமல் எல்லாவற்றையும் துறந்து அவர் இந்த பூலத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இனி வரப்போற மனித சமுதாயம் ஒவ்வொன்றுக்காகவும் கர்த்தர் தண்ணியை ஈந்து கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் நீங்கள் இதை நினைவு கூறுங்க என்று சொல்லி அவர் இந்த உண்மையை சத்தியத்தை எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி சொன்னார். என்று சொன்னால் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாங்கள் பங்கடையாவிட்டால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு என்னிடத்திலே பங்கில்லை என்று. ஆகையால் இந்த வேளையிலே தேவனிடத்திலே உங்களை விட்டு கொடுத்துக்கலுங்க. ஆண்டவரே, இந்த இடத்திலே பங்கடையும்படியாக என்னை அழைத்து வந்திருக்கிறீங்க. சபை என்று சொல்வது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அந்த சரீரத்திலே அவர் பங்கடையும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதே நேரத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதிலே அபாத்திரராய் நாங்கள் பங்கடைய கூடாது. இதை நாங்கள் நிதானித்து பங்கடைவோமானால் எங்களை நாங்களே குற்றவாளிகள் என்று நாங்கள் தீர்க்க மாட்டோம். ஆகையால் உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். இதனால் அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அது மரணத்தை எடுத்து காட்டுறது, ஆத்மீக மரணத்தை. தகுதி இல்லாமல் நிதானிக்காமல் பங்கடைந்ததினாலே வியாதிக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலனாலே ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆனால் நாங்கள் நிதானித்து பங்கடைவோமானால் இந்த பந்தி எங்களை பலப்படுத்துறதா இருக்கிறது. இந்த பந்தி எங்களை பலப்படுத்துறதா இருக்கிறது. இந்த பந்திக்கு நாங்கள் முன்வரும் பொழுது எங்களை நிதானித்து அறிந்து நாங்கள் முன் வருவோம். வேதம் சொல்லுகிறார், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற எனது சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதிலே பங்கடையுங்கள் என்று சொன்னார். அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. வேதம் சொல்றது 39 அடிகளை தனது சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 39 அடிகளும் ஒவ்வொரு ரூட் காஸ் டிசீஸுக்கு ஆயுதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். அந்தபடி அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காகவும் இன்னும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய புதிய உடன்படிக்கையின் என் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பேற்பட்ட தியாகம், அப்பேற்பட்ட ஜீவ பலியை நீர் எங்களுக்காக செலுத்தினீர். ஆண்டவரே, உமது ஒரே பேரான குமாரன் என்றும் எண்ணாமல் இந்த பூலத்துக்கு உமது குமாரனை அனுப்பினீர். இயேசுவை பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடினர் என்று பொருள் என்று நாமல் எல்லாத்தையும் துறந்து நீர் எங்களை தேடி வந்தீர். நாங்கள் வெளியேற பெற்றவர்களாய் மாற்றப்படும்படியாக உமது வெளியேற பெற்ற ரத்தத்தை நீர் சிந்தினீர். ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதியற்ற எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய் வந்தீர். ஆவியானவரே, இந்த சத்தியத்தை சபைகளுக்கு போதித்து நாங்கள் கர்த்தாவே சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கடைந்து தேவ குடும்பத்திலே சேர்க்கப்படும்படியாகவும், ஆண்டவரே உமது வருகை வரை இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இதிலே பங்கடைகையிலே ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராக.
நாங்கள் என்று கேட்டது போல ஆண்டவரே, உமது அழைப்பை அறிந்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களை கிருபை செய்யுங்க, எங்களை கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. ஜெபத்தோடு நீங்கள் முன்னேறி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று விட்டு கொடுக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று விட்டு கொடுக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, மரணம் வந்து சூழ்ந்த போதும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, குருதி சிந்தி விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதை யார். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதை யார். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேறப்பட்ட திருரத்தமே அவனில்லாவி நின்று பாயுதே. விலைய
விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. பொன்வள்ளியோ மண்ணின் வாழ்வோ அன்பு கிணையாகுமோ. அன்னையிலோ அன்பு வைத்தே மன்னவர் வழிக்கவே. அன்னையிலும் அன்பு வைத்தே மன்னவர் வழிக்கவே. விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேறப்பட்டோனாய் உன்னை மாற்று விலையாக இருந்தனரே. விலையேறப்பட்டோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. நன்றியை செலுத்துவோம். தேவ குடும்பத்திலே சேர்க்கப்படுகிறது என்பது வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிதான ஒரு பாக்கியம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த பெரிதான பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, தூரமாய் இருந்த எங்களை சமீபமாய் அழைத்தீர் ஆண்டவரே. அந்தகாரத்தில் இருந்த எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமது பந்தியிலே சேர்ந்து உமது குடும்பத்திலே ஒன்றாய் நிற்கக்கூடியதாய் தந்தை இந்த மகத்தான பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. பந்தியிலே பங்கடைந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பந்தியிலே சேர்க்கப்பட வேண்டியவர்களை இன்னும் சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் இறுதி வரை உமக்காக ஓடி இந்த தேசத்திலே எதற்காக பிடிக்கப்பட்டோமோ ஆண்டவரே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆங்காங்கே நீர் எதற்காக எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தைரியம், உற்சாகம் எங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது காலம் வரை நாங்கள் அக்கினியாய் திகழட்டும் ஆண்டவரே. போற இடங்களில் எல்லாம் நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய தேவனை மெய்யான தேவன் என்று சொல்லி ஆண்டவரே
அப்பா, ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடியதாக உமது சாட்சிகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்துக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜெகரா தமிழ் ஆலய வாக்குத்தத்த வசனமானது உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை பாஸ்டர் ராபர்ட் அவர்களும் பாஸ்டர் ஸ்டாலின் செலுமணி அவர்களும் அதற்காக ஜெபித்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு அனைவருக்கும் தருவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி. இது செல்லுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அனுதினமும் அறிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய அழைப்பிலே நடக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே,